அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்று நடைபெற்ற பொது அறிவு பகுதிக்கான தேர்வுக்கான பார்ட் பியிலிருந்து 60 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை நம்ம பார்க்க இருக்கிறோங்க. ஏற்கனவே பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா 60 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை பார்த்துருப்பாங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானங்க பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வு மாதிரி தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸை பொறுத்தவரையும் நிச்சயமாக 2025 வரக்கூடிய 3 போட்டி குரூப் 1, குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, எடுத்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நடந்த மிஸ்டேக்கான கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஷன் வீடியோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. 61வது கேள்வி, நகரமயமாக்கல் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? கேள்வி என்ன? நகரமயமாக்கல், அர்பனைசேஷனை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 1950-51 மொத்த மக்கள் தொகையில் 18 விழுக்காட்டினர் நகர்ப்புறத்தில் வாழ்ந்தனர். அப்போ 1950-51 மொத்த மக்கள் தொகையில் 18 விழுக்காட்டினர் வாழ்ந்தாங்களா? கிடையாது. 17 விழுக்காட்டினர் 17% வாழ்ந்திருக்காங்க. அப்போ முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று, தற்போது நகர மக்கள் தொகை 43 விழுக்காடு அளவில் அதிகரித்துள்ளது. தற்போது நகர மக்கள் தொகை 43% அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி. தற்போது 54 நகரங்களில் 2 மில்லியன் மக்கள் தொகைக்கு மேல் உள்ளது. 54 நகரங்களில் 2 மில்லியனானா கிடையாது, 1 மில்லியனுக்கு மக்கள் தொகைக்கு மேலே இருக்காங்க. 1 மில்லியன்னா 10 லட்சத்துக்கு மேலே வந்து இருக்காங்க 54 சிட்டிஸில். அப்போது மூணாவது கூற்று தவறு. கேள்வி என்ன? நகரமயமாக்கல் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 62, ஒருவர் நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியது வரியாகும் என்றவர். வரி பற்றி விளக்க இந்த கூற்றை சொன்னது அனடோல் முராட். கேள்வி 63, நேர்முக வரி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஸோ நேர்முக வரி டைரக்ட் டேக்ஸை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக சிலபஸில் இருக்குது. நேர்முக வரியில் எது தவறுன்னு பார்க்கலாம். ஒருவரின் வருமானம் செல்வத்தின் மீது விதிக்கப்பட்டு நேரடியாக அரசுக்கு செலுத்துவதாகும். சரி. நேர்முக வரி தேய் வீதம் இயல்புடையதா? கிடையாது. நேர்முக வரி வளர்வீதம் இயல்புடையது. வளர்வீதம். ரெண்டாவது கூற்று தவறு. அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே மற்ற 2 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. நேர்முக வரி என்பது வரி ஏய்த்தலுக்கு வாய்ப்புள்ளது. சரி. பணவீக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறது. சரி. கேள்வி 64, பண்டங்கள் பணிகள் வரிகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? அதாவது ஜிஎஸ்டி பற்றி ஒரு கேள்வி, கண்டிப்பாக ஜிஎஸ்டி பற்றி ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கும். பாராளுமன்றத்தில் 2017 மார்ச் 29 ஜிஎஸ்டி நிறைவேற்றப்பட்டது. சரி. 2017 ஜூன் 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. தப்பு. ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 1 2017 வந்திருக்கும். இங்கே டேட்டு தப்பாக தந்திருக்காங்க. 3, ஜிஎஸ்டி 4 வகைப்படுமா? கிடையாது. ஜிஎஸ்டி 3 வகைப்படும். 1 சென்ட்ரல் ஜிஎஸ்டி, 2 ஸ்டேட் ஜிஎஸ்டி, 3 இன்டர்கிரேட்டட் ஜிஎஸ்டி. அப்போது 64க்கு எது சரினா 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 65, கடன் என்பது அரசு கருவூலத்தால் கடன் வழங்கியவர்களுக்கு வட்டியும் அசலும் கொடுப்பதற்கான உத்தரவாதம் ஆகும். நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக திரட்டப்படும் நிதி என்று கூறியவர். கடனை பற்றி ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்கார். யார்னா பிலிப் இ டெய்லர். கேள்வி 66, ஜூன் 2018 படி வெளிநாட்டு கடன் பெறுவதில் இந்தியா வகிக்கும் இடம். வெளிநாட்டு கடன் பெறுவதில் ஜூன் 2018 படி இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 22வது இடம். கேள்வி 67, பட்ஜெட் என்ற பதம் பௌஜெட் என்ற டேஸ் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பட்ஜெட் என்ற பதம் பௌஜெட் என்ற பிரெஞ்சு மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது. கேள்வி 68, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அவை? 2 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1, முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணமாகும் பட்ஜெட்னு சொன்னது பாஸ்டபிளா? முதல் நிலையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணமாகும் பட்ஜெட்னு சொன்னது பாஸ்டல் கிடையாது. அப்போ யார் சொல்லியிருப்பாங்கன்றதை பின்னாடி பார்ப்போம். 2, வரவு செலவு திட்டமானது குறிப்பிட்ட காலத்தில் நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. இது வழக்கமான ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது ரேனிஸ்டோனானா? கிடையாது. ஃபஸ்ட்டு கூற்றுக்கு சொன்னது ரேனிஸ்டோன். வரவு செலவு ரெண்டாவது கூற்றுக்கு சொன்னது பாஸ்டபிள். 2 கூற்றும் மாறி மாறி இருக்குது ஆன்சரு. அப்போ இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்கு? 1, 2மே தவறாக தான் இருக்குது. அதாவது தவறானதில் சரி எதுன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி உள்வாங்கிக்கங்க. கேள்வி 69,
வரவு செலவு திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. ஆர்டிகல் 112 படி ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்திலும் ஆர்டிகல் 202 படி ஒவ்வொரு மாநில அரசும் சட்டமன்றத்திலும் தாக்கல் செய்ய வேண்டும். சரி. நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் பற்றி திட்டம் பிரிவு 116 படி மத்தியில் ஒப்படைக்கப்படும். நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டத்தை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் 116 தான். சரி. சுழிய வரவு செலவு திட்டத்தை இந்திய அரசு 1987-88 தாக்கல் செய்தது. சுழிய வரவு செலவு, ஜீரோ செலவுன்னு சொல்லுவாங்க. இந்த சுழிய வரவு செலவு திட்டத்தை இந்திய அரசு 87-88 தாக்கல் செஞ்சது. சரி. அப்போது சரியானது 1, 2, 3 சரியாக இருக்குது 69வது கேள்விக்கு. அடுத்து 70வது கேள்வி. கூற்று 1, கூற்று 2 மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, செயல்திறன் வரவு செலவு திட்டம் உலகின் முதலில் இங்கிலாந்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. செயல்திறன் வரவு செலவு திட்டம் உலகிலேயே முதல்ல இங்கிலாந்தில் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா கிடையாது, தப்பு. அமெரிக்காவில் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. 2, சர் உப்பர் தலைமையில் அமெரிக்காவில் 1949ஆம் ஆண்டு நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டது. சர் உப்பர் தலைமையில் தான் யுஎஸ்ஏவில் 1949 நிர்வாக சீர்திருத்த குழு அமைச்சிருப்பாங்க. சரி. அப்போது மேற்கண்ட கூற்றில் சரியானது எது எவை? 2 மட்டும் சரியாக இருக்குது, 1 தப்பு. கேள்வி 71. இந்தியாவில் எந்த வரவு செலவு திட்டத்தை சாதனை திட்டம் என அழைக்கப்படுகிறது? இந்தியாவில் எந்த வரவு செலவு திட்டத்தை சாதனை திட்டம்னு அழைக்கிறாங்கன்னா செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை தான் சாதனை திட்டம்னு அழைக்கிறாங்க. கேள்வி 72. வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் நாடாளுமன்ற குழுக்களில் சரியானது எது எவை? 1 பொது கணக்கு குழு, 2 மதிப்பீட்டு குழு, 3 திட்டக்குழு. இப்போ வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் நாடாளுமன்ற குழுக்கள் சரியானது பொது கணக்கு குழுவும் மதிப்பீட்டு குழுவும் தான். அப்போது 1, 2 சரி, 3 வராது, திட்டக்குழு இதில் வராது. கேள்வி 73. பொறுத்துக மத்திய பட்டியல். இது நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மத்திய பட்டியலில் 100 இனங்கள் இருக்கும், 100 துறைகள். மாநில பட்டியலில் 61 இனங்கள், பொதுப்பட்டியலில் 52 இனங்கள். சரியானது 3, 2, 1. மாநில வளங்களில் தவறானது எது? கேள்வி 74. மாநில வளங்களில் தவறானது எது? தளவரி, பண்ணை வரி, புகையிலை மீதான கலால் வரி, ஊர்தி வரி. மாநில வளங்களில் தவறானது ஆப்ஷன் சி, புகையிலை மீதான கலால் வரி. புகையிலை மீதான கலால் வரி யார் விதிக்குவாங்கன்னா மத்திய அரசு மட்டும்தான் விதிப்பாங்க. அதே தளவரி, பண்ணை வரி, ஊர்தி வரியெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் விதிப்பாங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 75. பொறுத்துக நிதிக்குழு தலைவர்கள். 10வது நிதிக்குழு தலைவர் கேசி பந்த், 11வது நிதிக்குழு தலைவர் ஏஎம் குஸ்ரோ. 12வது நிதிக்குழு தலைவர் சி ரங்கராஜன், 13வது நிதிக்குழு தலைவர் விஜய் கேல்கர். சரியானோட ஆப்ஷன் சி 2, 3, 1, 4. கேள்வி 76. நிதிக்குழு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1 ஆர்டிக்கல் 280 படி நிதிக்குழு பகுதி சட்டப்படியான அமைப்பாகும். ஆர்டிக்கல் 218 படி தான் நிதிக்குழு அமைச்சிருப்பாங்க, இது ஒரு சட்டப்படியான அமைப்பாகும். சரி. 1951ஆம் ஆண்டு நிதிக்குழு அமைக்கப்பட்டது. சரி. 14வது நிதிக்குழு 2013 அமைக்கப்பட்டது. சரி. 15வது நிதிக்குழு 2018 அமைக்கப்பட்டது. தப்பு. 15வது நிதிக்குழு 2017 அமைச்சிருப்பாங்க, என்கே சிங் தலைமையில் 15வது நிதிக்குழு 2017 அமைச்சிருப்பாங்க. அப்போ இங்கே சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 சரி. கேள்வி 77. நிதிக்குழுவின் பணிகள் பற்றிய கூறும் சட்ட விதி. நிதிக்குழுவினுடைய பணிகள் அதை பற்றி கூறும் சட்ட விதி ஆர்டிக்கல் 280 3 தான் நிதிக்குழுவினுடைய பணிகளை ஒர்க்கை பற்றி சொல்லக்கூடிய விதி. கேள்வி 78. மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் மானிய அளவு பற்றியும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்தும் கொள்கைகளை உறுதி செய்தல் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி என்ன? மானியம் வழங்குறதை பற்றி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மானியம் வழங்குறதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் 275 1. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 79. கிராம ஊராட்சிகளின் வருவாய் ஆதாரங்களில் சரியானது எது எவை? 1 பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி, விலங்குகள் வாகனங்கள் ஆகியவை மீதான வரி, நிலத்தீர்வைகள். அப்போ கிராம ஊராட்சிகளின் வருவாய் ஆதாரங்களில் சரியானது பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி, விலங்குகள் வாகனங்கள் ஆகிய மீதான வரி. சரி. நிலத்தீர்வைகள் வருமானா வராது. இது மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா ரிலேட்டடாக வரக்கூடியது நிலத்தீர்வை. இங்கே சரியானது 1, 2, 3, 4 சரி.
கேள்வி 80. நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு, வரி பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையாகும் என்று கூறியவர் யார்? நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு, வரி, பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையாகும் என்று கூறியவர் பியூலர். கேள்வி 81. மந்தத்திலிருந்து விடுபட அரசின் தலையீடு தேவை என வலியுறுத்தியவர். மந்தத்திலிருந்து விடுபட அரசின் தலையீடு தேவை என வலியுறுத்தியவர் ஜே.எம். கீன்ஸ். பொருளாதாரத்தின் தந்தை யாரு? ஆடம் ஸ்மித். நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே.எம். கீன்ஸ். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித், நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே.எம். கீன்ஸ். கேள்வி 82. சுற்றுச்சூழல் செயல்பாடுகளின் பாதுகாப்பு விதி வெளியிடப்பட்ட ஆண்டு. சுற்றுச்சூழல் செயல்பாடுகளின் பாதுகாப்பு விதி வெளியிட்ட ஆண்டு 1997. கேள்வி 83. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுக்குள் 17 குறிக்கோள்களை சாதிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை 3 இணைந்து போகிற கொள்கைகளை நிரூபிக்கிறது? எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க. எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆண்டுக்குள்ளே நிறைவேற்றுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா 2030க்குள்ளே. கேள்வி 84. என்விரான்மெண்ட் என்ற வார்த்தை டேஸ் என்ற பொருள் கொள்ளும் எந்த பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து தோன்றியது? என்விரான்மெண்ட் என்ற வார்த்தை என்வைரோனியா என்ற பொருள் கொள்ளும் பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து தோன்றியிருக்கும். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 85. காரநிலம் அதிகமாக காணப்படும் சமவெளி எது? காரநிலம் அதிகமாக எதில் இருக்குன்னா சிந்து கங்கை சமவெளி, வட இந்திய சமவெளி, கங்கை சமவெளி. ஸோ காரநிலம் அதிகமாக காணப்படும் சமவெளி மேற்கூறிய அனைத்தும். கேள்வி 86. தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வியடையலாம். ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துவதனாலேயே தவறாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் வெற்றியடைந்து விடாது. என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்டு பிறகு நடைமுறைப்படுத்து என்று கூறியவர் யார்? ரொம்ப ஒரு அழகான கூற்றும் ரொம்ப வேல்யூவான கூற்றும் கூட. குறிப்பாக போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கூற்று மிக சரியாக பொருந்தும். சரியான விடை ஆப்ஷன் சி, மார்கரெட் தாட்சர் தான் சொல்லியிருப்பார் இந்த கூற்றை. கேள்வி 87. பொருளாதார முன்னேற்றம் எந்த ஆண்டு மறுவரை செய்யப்பட்டது? 1970. கேள்வி 88. முன்னேற்றத்தை சமூக அமைப்பு, பொதுமக்களின் மனநிலை, நாட்டின் நிறுவன அமைப்புகள் ஆகியவற்றில் நிகழும் பெரிய மாற்றங்கள் ஆகியவற்றோடு விரைவான வளர்ச்சி, வருமான ஏற்றத்தாழ்வினை குறைத்தல், வறுமை ஒழிப்பு ஆகிய அனைத்தையுமே பொருளாதார முன்னேற்றமாக கருத வேண்டும் என்று சொன்னவர் மைக்கேல் பி. டொட்டாரோ. கேள்வி 89. குறைந்த வருமானமுடைய நாடுகளின் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி எவ்வளவு? குறைந்த வருமானமுடைய நாடுகள்னாவே அதாவது ஆண்டுக்கு 906 அமெரிக்க டாலருக்கு குறைவாக வருமானத்தை பெறக்கூடிய நாடுகள் குறைந்த வருமானமுடைய நாடுகள். அதே நடுத்தர வருமானமுடைய நாடுகள்னால் 906 டாலர்லேருந்து 11,115 டாலர் வரை உடையவை நடுத்தர வருமானமுடைய நாடுகள். அதே 11,116 அமெரிக்க டாலருக்கு மேலுள்ள நாடுகள் அதிக வருமானமுடைய நாடுகளில் வரும். 90வது கேள்வி. ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் மொத்த உற்பத்தி மதிப்பை அந்த நாட்டின் மக்கள் தொகையால் வகுக்க கிடைக்கும் ஈவுத்தொகை என்னன்னு சொன்னால் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லலாம். கேள்வி 91. மனித வளம், சமுதாயத்தின் மனப்பான்மை, அரசியல் சூழ்நிலைகள், வரலாற்று நிகழ்வுகள் ஆகியன பொருளாதார முன்னேற்றத்தின் மிக அதிக அளவு ஆதிக்கம் செய்கின்றன. முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானதே ஒழிய அது மட்டுமே போதுமானதல்ல என்று கூறியவர் யார்? மனித வளம், சமுதாயத்தின் மனப்பான்மை, அரசியல் சூழ்நிலைகள், வரலாற்று நிகழ்வு ஆகியன பொருளாதார முன்னேற்றத்தின் மிக அதிக அளவு ஆதிக்கம் செய்கின்றன. முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானதே ஒழிய அது மட்டுமே போதுமானதல்ல என்று கூறியவர் ராக்னர் நர்கஸ். கேள்வி 92. வறுமையும் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான கேள்வி, ஆல்ரெடி ரிப்பீட்டடாக நிறைய தேர்வில் கேட்டிருக்காங்க. வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. கேள்வி 93.
அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் வளரும் பொழுது வளரும்போது உயர்வகை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பிறக்கும். புதிய தொழில்நுட்ப முறைகள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தும். இது பொருளாதார முன்னேற்றத்துக்கு காரணமாகிவிடும் என்று கூறியவர் யார்? ஜோசப் சும்பீட்டர் சொல்லியிருப்பார். கேள்வி 94. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் அங்காடி செயல்படாதுன்னு சொன்னது டக்ளஸ் சி நார்த். மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் அங்காடி செயல்படாதுன்னு சொன்னது யார்? டக்ளஸ் சி நார்த். சரியானது. பி ஆப்ஷன். மக்கள் தங்களின் வருமானம் நேரத்தின் பெரும்பகுதியை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில், மது அருந்துவதில், சூதாடுவதில் செலவழித்தால் உற்பத்தி நடவடிக்கை பாதிக்கப்பட்டு பொருளாதார முன்னேற்றம் தடைப்படும் சொன்னது தாமஸ் பிக்கெட்டி. சரி. சி ஆப்ஷன். நிலம் உள்ளிட்ட சொத்து பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு பரம்பரையாக வந்து சேர்ந்தால், நிலம் உள்ளிட்ட சொத்து பார்த்தீங்கன்னா பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு பரம்பரையாக வந்து சேர்ந்தால் குழந்தைகள் கடின உழைப்பை விரும்ப மாட்டார்கள். இது உற்பத்தி திறனை குறைத்துவிடும் என்று சொன்னது ஜோசப் சும்பீட்டரா? கிடையாது. இதை சொன்னது வந்து தாமஸ் பிக்கெட்டி தான் சொல்லியிருப்பார். தாமஸ் பிக்கெட்டி சொல்லியிருப்பார். அப்போ சி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. டி ஆப்ஷன் சரியாக இருக்குது. பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி வழங்கல் நடவடிக்கைகளை கூட்டமாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகுன்னு சொன்னது ராபின்ஸ் சொல்லியிருப்பார். லயனல் ராபின்ஸ். கேள்வி 95. சரியான இணையை தேர்வு செய்க. 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். சரியான இணை. சோவியத் ஒன்றியம் திட்டமிடுதலை 1930 செயல்படுத்த தொடங்கியது. சோவியத் ஒன்றியம்னா திட்டமிட்ட பொருளாதாரம்னா சோவியத் ஒன்றியம் தான் செயல்படுத்தியிருப்பாங்க. எப்போனா 30 கிடையாது, 1928 செயல்படுத்தியிருப்பாங்க. அப்போது முதல் கூற்று தவறு. முதல் தொழில் கொள்கை 1948 அறிமுகம். சரி. திட்டக்குழு 1950 மார்ச் 15 அமைக்கப்பட்டது. சரி. இந்திய பொருளாதார திட்டமிடல் புத்தகத்தை 1934 விஸ்வேஸ்வரய்யா வெளியிட்டார். சரி. அப்போது சரியானது 3 இணை சரியாக இருக்குது. கேள்வி 96. இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யார்? இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் விஸ்வேஸ்வரய்யா. 97வது கேள்வி பொறுத்துக. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் ஒர்க்கு அடுத்து முன்ன குரூப் ஒர் வந்து கேட்டிருந்தாங்க. தேசிய திட்டக்குழு ஜவஹர்லால் நேருவால் 1948 வந்து 1938 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க தேசிய திட்டக்குழு. 2. பாம்பே திட்டத்தை பொறுத்தவரை முன்னணி தொழிலதிபர்கள் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு பார்த்துக்காங்க. முன்னணி தொழிலதிபர்களால் வந்து முன்மொழியப்பட்டது. பாம்பே திட்டத்தை பொறுத்தவரை முன்மொழியப்பட்டது 38, ஆனால் அது செயல்படுத்துறது 1940. முன்மொழியப்பட்டது தெளிவாக புத்தகத்தில் தந்திருப்பாங்க. பாம்பே திட்டம் முன்மொழியப்பட்ட ஆண்டுனா 38, செயல்படுத்துறது அப்படின்னா 40 வரும், 1940. காந்திய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா யார் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா SN அகர்வாலால் தொடங்கப்பட்டதா காந்திய திட்டம் 1944. அடுத்து மக்கள் திட்டம் 1945 MN ராயால் ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் திட்டம் 1945 MN ராயால் ஏற்படுத்தப்பட்டது. சரியானோட ஆப்ஷன் ஏ. 4, 3, 2, 1. 98வது கேள்வி பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. 10 ஆண்டு திட்டத்தை சார் SM விஸ்வேஸ்வரய்யா வந்து 1934 சொல்லியிருப்பார். 10 ஆண்டு திட்டத்தை இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடல் நூலில் சொல்லியிருப்பார். 2. 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம், இது வந்து பாம்பே திட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் என்பது பாம்பே திட்டம் தான். பாம்பே திட்டம் வந்து 1940. 3. வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்குமான திட்டம், இது எப்போ ஏற்படுத்தினாங்க? இது வந்து பார்த்திங்கன்னா SN அகர்வால் திட்டம், காந்திய திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த காந்திய திட்டம் என்ன சொல்லுதுன்னா வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்குமான திட்டம் எப்போ ஏற்படுத்தினாங்க? காந்திய திட்டம் 1944. அடுத்து சர்வோதயா திட்டம் 4. சர்வோதயா திட்டம் 1950. சர்வோதய திட்டத்தை ஏற்படுத்தினது ஜெயபிரகாஷ் நாராயணன். அடுத்து மக்கள் திட்டத்தை பொறுத்தவரையும் MN ராய் 1945 ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ கேள்வி என்ன? பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி தேர்வு செய்க. அப்போ சரியானது 1, 2, 3, 5, 4 சரியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. கண்டிப்பாக அடுத்த குரூப் 4ல் எதிர்பார்க்கலாம். கேள்வி 99. அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற நூலின் ஆசிரியர் ஹேயக். கேள்வி 100. மோனட் திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்திய நாடு எது? மோனட் திட்டம்னா பிரான்ஸ். கேள்வி 101.
நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் என்று கூறியவர். நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் என்று கூறியவர் ஜோசப் ஸ்டாலின். கேள்வி 102. நிதி ஆயோக் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக். சரி, இதுவே பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, நிதிக்கான விரிவாக்கம் கேட்டிருந்தாங்க. 2. இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான ஒரு தேசிய நிறுவனம்னு சொல்லுவாங்க நிதி ஆயோக. சரி, 2014 அக்டோபர் 13 திட்டக்குழுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்க முடிவு இந்திய அரசு எடுத்தது. அக்டோபர் 13 கிடையாது, ஆகஸ்ட் 13. 2014 ஆகஸ்ட் 13 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை நிதியாக ஏற்படுத்தலான்ட்டு இந்திய அரசு முடிவெடுத்திருப்பாங்க. இங்கே 3வது தவறாக இருக்குது. 4. ஜனவரி 1, 2015 அமைச்சரவை தூதுக்குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. சரி, நிதி ஆயோக்கின் தலைவர் நிதியமைச்சரா? தவறு. நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? பிரதமர் வருவார். அப்போ இங்கே சரியானது 1, 2, 4. சரி, நிதி ஆயோக்கை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க, எக்கனாமிக் பகுதியிலேருந்து பார்த்துக்கோங்க. கேள்வி 103. நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர் முன்னோக்கு திட்டம். நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர் முன்னோக்கு திட்டம். கேள்வி 104. சுட்டிக்காட்டும் திட்டமிடுதலை செயல்படுத்திய நாடு, அதாவது மோனட் திட்டம்னு சொல்லுவாங்க. சுட்டிக்காட்டு திட்டம் அல்லது மோனட் திட்டத்தை செயல்படுத்திய நாடு பிரான்ஸ். கேள்வி 105. குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் என்ன? குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் கட்டுப்படுத்து திட்டம். குறுகிய கால திட்டத்துக்கு என்ன பேர்? கட்டுப்படுத்து திட்டம்னு சொல்லலாம், இன்னொன்று ஆண்டு திட்டம்னு குறிப்பிடலாம். கட்டுப்படுத்து திட்டம் ஆண்டு திட்டம்னு குறிப்பிடலாம் குறுகிய கால திட்டத்தை. ஸோ 105 வரை பார்த்திங்கன்னா 27லேருந்து 105 வரை எக்கனாமிக் பகுதியிலேருந்து கேள்வியை நம்ம பார்த்துருப்போங்க. அடுத்து 2025 ஜனவரி மாதத்தில் நடந்த நடப்பு நிகழ்வு பகுதி தொடர்பான கேள்விகள். 106வது கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு ரிலேட்டடான கேள்வி. ஏற்கனவே இது ரிலேட்டடாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. இந்திய அளவில் உடல் உறுப்புகள் தானத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. சரி. உடல் உறுப்புகள் தானம் செய்பவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என தமிழக முதல்வர் அறிவிப்பு வெளியிட்ட நாள் செப்டம்பர் 23, 2022. தப்பு. உடல் உறுப்புகள் தானம் செய்பவர்களுக்கு அரசு சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்படும் சொல்லியிருப்பார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார்னா 2023 செப்டம்பர் 23 செப்டம்பர் 23 2023 செப்டம்பர் 23 தான். அடுத்து 3வது கூற்று. தமிழ்நாடு மாநில உடல் உறுப்பு மாற்று ஆணையம் 2014 அமைக்கப்பட்டது. ஸோ இந்த கேள்வி தான் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு மாநில உடல் உறுப்பு மாற்று ஆணையம் எப்போ ஏற்படுத்தினாங்கன்னு கேட்டிருந்தாங்க, 2014. சரி. மனித உறுப்புகள் மாற்று சட்டம் 1993 இயற்றப்பட்டது. மனித உறுப்புகள் மாற்று சட்டம் 1994 இயற்றியிருப்பாங்க. அப்போ 4வது கூற்று தவறாக இருக்குது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1, 3 சரியாக இருக்குது. முதல்ல மூளை சாவு உடல் உறுப்பு மாற்று திட்டம் 2008 ஏற்படுத்தியிருப்பாங்க. மூளை சாவு உடல் உறுப்பு மாற்றம் திட்டம் 2008. அதன் அடிப்படையில் தான் இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில உடல் உறுப்பு மாற்று ஆணையம் ஏற்படுத்தியிருப்பாங்க. 107வது கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு கூட. எந்த ஆண்டை பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டாக அறிவித்துள்ளது? எந்த ஆண்டை பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டு அறிவிச்சிருக்குன்னா 2025. கேள்வி 108. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி % இருக்கும் என மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என மூடிஸ் நிறுவனம் கணிச்சிருக்காங்க. கேள்வி 109. 35வது தேசிய சீனியர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? 35வது தேசிய சீனியர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டி கேரளாவில் நடைபெற்றிருக்கு. இதில் தான் பவானி தேவி வின் பண்ணியிருப்பாங்க. கேள்வி 110. 2024 ஆண்டுக்கான கேல் ரத்னா விருது பெற்றவர்களில் தவறானவர் யார்? குகேஷ், ஹர்மன்பிரீத், மனுபாக்கர், நித்யஸ்ரீ. ஸோ 2024 கேல் ரத்னா விருது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 4 பேர் வாங்கியிருப்பாங்க 2024 கேல் ரத்னா அவார்டில். இதில் பொருந்தாதவங்க நித்யஸ்ரீ வரமாட்டாங்க. குகேஷ், ஹர்மன்பிரீத், மனுபாக்கர், இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார். 2024 கேல் ரத்னா விருது பெற்றவர்கள் குகேஷ், ஹர்மன்பிரீத், மனுபாக்கர், பிரவீன்குமார். குகேஷ் செஸ் விளையாட்டு வீரர், ஹர்மன்பிரீத் ஹாக்கி விளையாட்டு, மனுபாக்கர் துப்பாக்கி, பிரவீன்குமார்
பாரா தடகள வீரர். பாரா தடகள வீரர். அப்போ நித்யஸ்ரீக்கு என்ன விருது தந்திருக்காங்க? நித்யஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா விருது தந்திருப்பாங்க. 2024க்கான அர்ஜுனா விருது பெற்றவங்க நித்யஸ்ரீ. நித்யஸ்ரீ எந்த விளையாட்டோடு தொடர்புடையங்கன்னா பாரா பேட்மிண்டன் விளையாட்டோடு. பாரா பேட்மிண்டன் விளையாட்டோடு. கேள்வி 111. ஐநா சபை எந்த ஆண்டை சர்வதேச குவாண்டம் அறிவியல் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க? ஐநா சபை வந்து 2025 சர்வதேச குவாண்டம் அறிவியல் தொழில்நுட்ப ஆண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வும் கூட. கேள்வி 112. இஸ்ரோவின் புதிய தலைவர் யார்? இஸ்ரோவின் புதிய தலைவர் வி நாராயணன். எத்தனாவது தலைவர்? 11வது தலைவர். 10வது தலைவராக சோம்நாத் இருந்திருப்பார். 9 வந்து கே சிவன். இவர் வந்து வி நாராயணன் வந்து 11வது தலைவர். 113வது கேள்வி. ரீசெண்டாக வந்து வைரஸ் ஹெச்எம்பி வைரஸ் வந்து அதிக அளவு வந்து பேசு பொருளாக இருந்தது. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்எம்பி வைரஸ் வந்து பற்றிய கூற்றுகளில் ஹெச்எம்பி வைரஸ் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. இது முதலில் 2001 கண்டறியப்பட்டது. ஹெச்எம்பி பிவி வைரஸ் வந்து முதல்ல 2001 தான் கண்டறியப்பட்டது. சரி, முதலில் நியூசிலாந்தில் தென்பட்டதா? கிடையாது. முதல்ல நெதர்லாந்தில் தென்பட்டிருக்கோம். ஹெச்எம்பி வைரஸ் வந்து முதல் நெதர்லாந்தில் தென்பட்டிருக்கும். அன்று முதலே இந்தியாவில் இருந்திருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இந்த ஹெச்எம்பி வைரஸ். ஸோ இது சமீபத்தில் வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தது. இங்கே சரியானது ஒன்று மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 114. மூத்த அணு விஞ்ஞானி ஆர் சிதம்பரம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் சிதம்பரம் வந்து இறந்திருப்பார். இவர் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து அணுகுண்டு சோதனையில் முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். இவர் சமீபத்தில் இருந்தார். அவர் பற்றிய கேள்வி தான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இவருக்கு வந்து 1975 பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சரி. 99 பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. சரி. 1998 2வது அணுகுண்டு சோதனையின் போது அவர் தலைமையில் அணுசக்தி குழு செயல்பட்டது. சரி. இப்போ மூத்த அணு விஞ்ஞானி ஆர் சிதம்பரம் பற்றிய கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரிங்க. அப்போ 1975 பத்மஸ்ரீ விருது தந்திருக்காங்க. 99 பத்ம விபூஷன் அவார்டு தந்திருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன் அவார்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்த நடப்பு நிகழ்வில் நம்ம பார்ப்போம். 1998 2வது அணுகுண்டு சோதனையின் போது அவர் தலைமையில் அணுசக்தி குழு செயல்பட்டிருக்கோம். ஸோ இங்கே அனைத்துமே சரி. 115வது கேள்வி. உலக பிரெய்லி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4. 116. பிரணாப் மை ஃபாதர் எ டாட்டர் ரிமெம்பர்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? பிரணாப் மை ஃபாதர் எ டாட்டர் ரிமெம்பர்ஸ் என்ற நூலை எழுதியவர் சர்மிஸ்தா முகர்ஜி. கேள்வி 117. 2025 ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பட்டியலில் இந்தியா பிடித்த இடம். 2025 உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் இந்தியா 85வது இடத்தை பிடிச்சிருக்கோம். 2024 84வது இடத்தை பிடிச்சிருந்தது. 118வது கேள்வி. 2024 ஆண்டுக்கான தமிழக அரசின் விருதுகளில் தவறானது. மிக முக்கியமான கேள்வியும் கூட. 2024 தமிழக அரசின் விருது பெற்றதில் யார் தவறுன்னு பார்க்கலாம். அண்ணா விருது கணேசன் பெற்றிருப்பார். சரி. பாரதியார் விருது கபிலன் பெற்றிருப்பார். சரி. பாரதாசன் விருது கவிஞர் செல்வ கணபதி வாங்கியிருப்பார். சரி. அண்ணா விருது கணேசன், பாரதியார் விருது கபிலன், பாரதாசன் விருது கவிஞர் செல்வ கணபதி. திருவிக்கா விருது புலவர் மு படிக்கராமனா? கிடையாது. திருவிக்கா விருதை வாங்கந்து ஜிஆர் ரவீந்திரநாத். திருவிக்கா விருதை வாங்கந்து ஜிஆர் ரவீந்திரநாத் வாங்கியிருப்பார். 2024க்கான தமிழக அரசின் விருதுகளில் தவறானது. ரவீந்திரநாத் வந்து ஜிஆர் ரவீந்திரநாத் தான் திருவிக்கா விருது வாங்கியிருப்பார். புலவர் மு படிக்கராம என்ன விருது வாங்கியிருப்பார்னா 2025 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டது புலவர் மு படிக்கராமுக்கு. அப்போ தவறான இணை 4 மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 119. 2024 டிசம்பர் மாதத்தினுடைய இந்தியாவினுடைய மொத்த ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? 2024 டிசம்பர் மாதத்தின் இந்தியாவினுடைய ஜிஎஸ்டி 1.77 லட்சம் கோடி வசூல். 120வது கேள்வி. உலகிலேயே உயரமான ரயில்வே பாலம். நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த கேள்வி. உலகிலேயே உயரமான ரயில்வே பாலம் எந்த நதி மீது கட்டப்பட்டுள்ளது? எந்த நதி மீது கட்டப்பட்டதுன்னா சினாப் ரவி மீது கட்டப்பட்டுள்ளது. சினாப் நதி மீது கட்டப்பட்டுள்ளது. இந்த சினாப் நதி எந்த யூனியன் டெரிட்டரிஸில் இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் ரிமைனிங் இருந்த 60 கேள்விக்கான விடை குறிப்பில் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.